ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம கிச்சன்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு நல்ல கேஜெட்டை பற்றி தான் நான் காமிக்க போகிறேன். இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால தான் சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா மினி சீலிங் மிஷின் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்னர் மாதிரியே இருக்கும், மினி ஸ்ட்ரெயிட்னர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். நான் கிச்சன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஃப்ளக் பண்ணிவிடுவோம். இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா இண்டிகேட்டர் லைட் எரியும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிட்டோன்னே நம்ம ஒரு செகண்ட் வச்சு எடுத்தாலே அது நல்லா பிடிச்சிக்கும். ஸோ ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போது நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற பொருள்லாம் மீந்துருச்சுன்னா ஒரு டப்பாவில் கொட்டி வைப்போம். மசாலா அந்த மாதிரி பொருள்லாம் கொட்டி வைக்கும்போது அதில் பூச்சி தான் பிடிச்சி வேஸ்ட்டாக தான் போகும். கொட்டி வச்சதே நம்மளே கூட மறந்துடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இதை சீல் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுட்டோன்னா திருப்பி எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஆல்ரெடி நான் ரவை உப்புமா நேற்று செஞ்சுட்டு அந்த கவர் அப்படியே சீல் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு சீல் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை சீல் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா அழுத்தி ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிரியவே பிரியாது. இப்போ நான் அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே எதுவுமே கொட்டலை, என் கையிலையும் எதுவுமே கொட்டலை பாருங்கள். இப்போது நான் இன்னொரு மசாலா பேக்கெட்டையும் உங்களுக்கு சீல் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு 2-3 பேக்கெட் சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்றா அதை சீல் பண்ணி வச்சுருவேன். அதுவும் என்ன மாதிரி ஈஸியாக மறக்கிற ஆள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப சேஃப்டி தான். அதே மாதிரி பேக்கெட்டில் வாங்கின்னு வந்த ஃபீல் அப்படியே இருக்கும். இது நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதனால் கொஞ்சம் பழசாகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் ஷேர் பண்ணேன்னா சரி யாருக்குனா கிச்சன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இது ஹஸ்பண்ட்ஸ் கூட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் கிச்சனுக்கு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இதை வாங்கி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ப்ரைஸ் எல்லாருமே வாங்குற மாதிரி ஒரு 200 ரேஞ்சில் அப்படி தான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.